டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்த நாளான இன்று சென்னையில் சிம்ஸ் மருத்துவமனை சார்பில் புதிய அழகியல் நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. மருத்துவ சேவையில் தமிழ்நாட்டின் புகழ்மிக்க சென்னை சிம்ஸ் மருத்துவமனை அழகுசார் அறுவை மருத்துவம் மற்றும் மருத்துவத்திற்கான சிம்ஸ் அழகியல் நிறுவனத்தை வடபழனியில் தொடங்கியுள்ளது. இது அனைத்து வகையான அழகு மருத்துவத்தையும் ஒன்றிணைத்து ஒரே இடத்தில் வழங்கும் ஒரு சிறப்பு மையமாகும். பிளாஸ்டிக் சர்ஜரி, தோல் மருத்துவம், அழகியல் சார்ந்த மகப்பேறு, மகளிர் மருத்துவம், முகம் மற்றும் பல் சீரமைப்பு அறுவை சிகிச்சை ஆகிய 4 முதன்மை துறைகளின் வல்லுநர்களை ஒருங்கிணைத்து ஒரே மையத்தில் விரிவான மருத்துவ சேவையை வழங்குவதே இந்த நிறுவனத்தின் நோக்கம். இந்த புதிய அழகியல் நிறுவன தொடக்க நிகழ்ச்சியில் சிம்ஸ் மருத்துவமனை துணைத் தலைவர் டாக்டர் ராஜு சிவசாமி பங்கேற்றார். மருத்துவ பயனாளிகளின் மருத்துவ அனுபவத்தை மேலும் மேம்படுத்தும் சிம்ஸ் விஸ்டா விடுதியை SRM பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இணைவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் சிம்ஸ் மருத்துவமனை சார்பில் டாக்டர் பாரிவேந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் SRM கல்வி குழுமத்தின் மூலம் 1,20,000 மாணவர்கள் பயின்று வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். தங்களுக்கு உழைப்பு மட்டுமே முதன்மையானது என கூறிய டாக்டர் பாரிவேந்தர் மக்களுக்கு சேவை செய்வது மட்டுமே தங்கள் குடும்பத்தின் நோக்கம் எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். எல்லா வகையிலும் கொடுத்து வைத்தவன், ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண். அந்த அளவில் என்னுடைய பிள்ளைகள் எல்லோருமே நன்றாக வாழ்கிறார்கள். அது என்னால் மட்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். குறிப்பாக ரவி அவர்கள் எங்கள் குடும்பத்தில் பிறந்த பிறகுதான் எங்களுக்கான ஒரு எதிர்காலமே உண்டானது. நீங்கள் அது வாழ்க்கை வசதிகளாக இருக்கலாம், புதிய தொழில்களாக இருக்கலாம், அல்லது புதிய புதிய தொழிற்சாலைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் நிறுவுகிற அளவுக்கு இந்த குடும்பத்திற்கு சக்தியும் எண்ணமும் ஒரு உறுதியும் இருந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி இந்த குடும்பத்தின் மூலமாக 1,20,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். மருத்துவம், பல் மருத்துவம், அதே போல் பொறியியல் என்று பல இருக்காங்க. குறிப்பாக ரவி பச்சமுத்து அவர்கள் ஒரு மாற்று சிந்தனை கொண்டவர். அவருக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் தேவையில்லை. நாங்களும் எங்கள் பிள்ளைகள் செய்கிற தொழிலை மூக்கை நுழைப்பதில்லை. அவர்களாகவே சிந்தித்து புதிய புதிய சிந்தனைகளுக்கு ஆட்பட்டு அவரெல்லாம் இன்றைக்கு என்னவாக இருக்கிறார்களோ அது அவருடைய முழு முயற்சியால் ஏற்பட்டது என்று தான் சொல்லுவேன். ஒருவேளை ஜீனாக இருக்கலாம், எங்களுக்கு பொழுதுபோக்க தெரியாது. சாப்பிடுவோம், தூங்குவோம், ஏதாவது வேலை தான் எங்களுக்கு முக்கியம். அடுத்த நாள் பொழுது விடியும் பொழுது பணத்தை நாங்கள் பார்ப்பதில்லை, எதிர்பார்ப்பதும் இல்லை, அவங்களுக்கு பெரிய மரியாதையும் கொடுப்பதில்லை. இந்த குடும்பத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் தனக்கு வாழ்நாளில் இதுவரை நல்ல வேலை செய்யணும், அது பயனுள்ளதாக இருக்கணும், 4 பேர் குடும்பங்களை வீடுகளில் விளக்கேற்ற மாதிரி இருக்கணும். அந்த வகையில் தான் நாங்கள் சிந்திக்கிறோம்.